ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான பலாக்கொட்டையை யூஸ் பண்ணி சாம்பார். பலாக்கொட்டை வந்து நம்ம ஜாக் ஃப்ரூட் சீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த பலாக்கொட்டையை யூஸ் பண்ணி ஒரு நல்ல அருமையான சாம்பார் பார்க்கலாம். ஸோ பலாக்கொட்டையும் முருங்கைக்காயும் போட்டு ஒரு சாம்பார். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இந்த மாதிரி பருப்பு ஊற வச்சுட்டேன் தண்ணியில். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதில் இந்த பலாக்கொட்டையை தோலை நீக்கிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி அது உள்ளே போட்டேன். எல்லாமே ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டேன். கொஞ்சம் 2 ட்ராப்பை வந்து ஆயில் விட்டுருக்கேன். ஸோ இதை நம்ம நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் தோல் உரித்து அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்துடலாம். சாம்பார் இப்போ பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் இதில் ஆனியன் சேர்த்துறேன், சின்ன வெங்காயம் சேர்த்துறேன். அதோட தக்காளி சேர்த்துறேன். அப்புறம் இந்த முருங்கைக்காயை சேர்த்துறேன். முருங்கைக்காய் நல்லா குக் ஆகட்டும். முருங்கைக்காயெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஆனியனும் நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம இது வேக வச்சுருந்தோம் இல்லையா பலாக்கொட்டையும், அதை நான் இதில் சேர்த்துறேன். பருப்பு பலாக்கொட்டை மிக்ஸை நான் இதில் சேர்த்துறேன். புளி தண்ணி அதையும் சேர்த்துறேன். ஒன்றரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துடுறேன். நான் இதை மூடி வச்சிடுறேன். அப்போ தான் காயெல்லாம் நல்லா வேகும். ஸோ நான் மூடி வச்சிட்டேன்.